இதுவரையிலும் இந்த கோயில் எப்படி ஆரம்பித்தாங்க, எந்த அடிப்படையில் இது போயிட்டு வந்தது அப்படிங்கிறவரில் போயிட்டு இருந்தோம். இதில் பிரமிப்பு ஊட்டக்கூடிய பல அம்சங்கள் இந்த கோயிலில் இருக்குது. 2 அம்சங்கள். இவ்வளோ பெரிய, ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இவ்வளோ பெரிய ஒரு பெரிய உருண்டையான ஒரு பாறையில் செஞ்ச ஒரு கோபுரத்தை 280 அடி உயரத்துக்கு எப்படி தூக்கிட்டு போனாங்கிறத இன்றைக்கி வரலும் உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சற்றே கவனிக்கப்படாமல் இருக்கிற இன்னொரு விஷயம், ஒரு குறுகலான வாசப்படி வழியாக இவ்வளோ பெரிய லிங்கத்தை எப்படிடா கொண்டு போய் வச்சான்? ஆமாம் சார். லிங்கத்தை வச்சுட்டு கட்டடத்தை கட்டினானா, இல்லை அந்த கட்டடத்தை கட்டினதுக்கு அப்புறம் இந்த லிங்கத்தை கொண்டு போயிடறான், எப்படி கொண்டு போனான்? இந்த 2 கேள்வி இருக்குது, இந்த 3 கேள்வி இருக்குது. இப்போ ஏற்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு 180 டன் எடையை இருக்கக்கூடிய, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 80 டன் எடையை இருக்கு. 81 வந்து சொல்லிட்டு இருக்காங்க பப்ளிக். 140 140ங்கிறது இன்னைக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது 140 டன். 140 டன்னுங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவீன காலத்தில் ஒரு ரோட்டில் இருக்கிற கல்லுங்கள்லாம் என்ன ஒன்றா சேர்த்து, ஒரு சாலையில் இருக்கிற அத்தனை கல்லையும் ஒன்றா சேர்த்தனா கூட 140 டன் கல் வராது. அப்படின்னா அவ்வளோ பெரிய கல்லை, ஒரு மலை, ஏறத்தாழ ஒரு மலைக்கு சமமான ஒரு கல்லை எப்படி மேலே கொண்டு போய் சேர்த்தோம்னா 280 அடி. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற எல்ஐசி மாதிரி 3 பங்கு உயரம். சென்னையில் எல்ஐசி கட்டடத்தை பார்த்து வாயை படந்து ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளோ உயரம் எப்படா கட்டினான்னு. அதுக்கு அதோட பெரிய கட்டடம் இன்றைக்கி வந்துருச்சு, வேறு விஷயம். அது எல்லாத்த போலையும் 2 பங்கு மேலே, 2 பங்கு உயரத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டு போனான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ விளக்கங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். அதை இதுவரையிலும் நம்ம வந்துட்டோம். இந்த 2 கேள்விக்கு ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பத்தை சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பண்ணி சரியாக ரெடி பண்ணிட்டாங்க. ராஜராஜ சோழன், குஞ்சர மல்லன், சீஃப் இன்ஜினியர் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆமாம், டீம் நிறையா இருக்குது சார். அந்த டீமில் இருந்திருக்க தலைமையில் இருக்கவங்களும் நம்ம சொல்கிறோம். ராஜராஜ சோழனுடைய மனசில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்கு உருவு கொடுக்கறதுக்கான அறிவியல் அறிவோடு இருந்த குஞ்சர மல்லன், செயலாக்கக்கூடிய குஞ்சர மல்லன். சோழர்கள்ங்கிறதே பிரம்மாண்டத்துக்கு இதாக இருந்தவங்க. எவனும் நினைக்காத காலத்தில் ஆற்றுக்கு அணை கட்டலாங்கிற கான்செப்டே மனிதனத்துக்கு சொன்னவன் கரிகார சோழன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு எவனுக்குமே தெரியாது. தண்ணி இப்படி அணை கட்டலாங்கிற எண்ணம் எவனுக்குமே வரல. பெரிய ஃபேரோஸ்ன்னு சொல்கிறான், கிரேக்க நாகரிகங்கிறான், ரோமானிய நாகரிகங்கிறான், சுமேரிய நாகரிகங்கிறான். எவங்கிட்ட இது இல்லை. ஹரப்ப மகதாதில் கூட சாக்கடைகள்லாம் பிரமாதத்தை விட தண்ணி தேக்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்கா. கோலத்தை பார்த்து பெருசாக ஆச்சரியப்படுறாங்க. ஏறத்தாழ அதுலேருந்து ஒரு 1000 வருஷம் தான் லேட்டு. ஆமாம், அணையை கட்டி முடிச்சுவிட்டான். அந்த அளவுக்கு நமக்கு திறமை இருந்திருக்குது. அதையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போகிற மாதிரி இவன் பண்ணியிருக்கிறான் ராஜராஜ சோழன். இப்போ இதுக்கான விளக்கங்களை நீங்கள் இந்த இதில் மேற்கொண்டு வாங்க. இது இதை நம்ம முன்னுரையை பேசிட்டோம். ஆமாம், மேற்கொண்டு வாங்க. என்ன ஆச்சு? போன எபிசோடில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி கிழக்க பார்த்துருக்கு இல்லையா, கோபுரம் பார்த்து முன்னாடி ஒரு 3 மண்டபம் இருக்கும். அது இல்லாமல் பிரகாரத்தை சுற்றி, அதாவது கருவறை சுற்றி ஒரு வால் இருக்கும். வால் பக்கத்தில் இன்னொரு பிரகாரம், உள்ள ஒரு பிரகாரம் இருக்கும். இது 2லேயும் உள்ள டோட்டல் திறந்த வெளிகள், உள்ள இடைவெளிகள் நிறைய இருக்குது. இந்த கேப் எதுக்குடா கொடுத்துருக்காரு? ஏன்னா சாரப்பள்ளம்ங்கிற மெத்தட் செயல்முறை தர்க்க ரீதியாக நமக்கு நடைமுறை ரீதியாக ஒத்து வரல. சாயலும் ஒத்துழைக்கல, இதுவும் ஒத்துழைக்கல, யானை மெத்தடும் ஒத்துழைக்கல. இப்போ எந்த மெத்தடு? கருவறை கொஞ்சம் விளக்கங்க. சாரப்பள்ளத்தை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுறீங்க. நான் டிஸ்ப்ரூவ் பண்ணுறேன் சார். டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணங்களை சொல்கிறேன் சார். இப்போ நம்ம சாரப்பள்ளங்கிறத பார்த்தோம், எவ்வளோ வெயிட் லோடு அடிக்குது? 185 டன் per ஸ்கொயர் மீட்டர் அடிக்குது. 182 டன்னுக்கு மேலே அடிக்குது. ஆனால் மண்ணின் தாங்கும் திறன், குட் கிளாசிஃபிகேஷன் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் ரொம்ப சாலிடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ராக்காக இருந்தால் 162. உள்ள களிமண்ணோ எம்டி பாக்கெட்ஸோ இல்லை வேறு ஏதாவது அன்சர்டனிட்டி ஃபேக்டர்ஸ், நிச்சயமற்ற தன்மை, இதெல்லாம் இருந்தால் 162 விட கீழே இறங்கும். இப்போ நான் எப்படி 162 டன் எடை தாங்கும் ஒரு பாறை மேலே 182 டன்னுக்கு மேலே நான் எப்படி சார் மேலே வைக்க முடியும்? செட்டில் ஆகிடும். ஸ்ட்ரக்சர் செட்டில் ஆகிடும், நொறுங்கிடும், க்ரஷ் ஆகிடும். யாரும் வைக்க மாட்டோம். இதுலேயே நாங்கள் 80% தான் வைப்போம். 162லேயே 162 வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒரு 80% ஒரு 60% ஒரு 40% 50% அப்படி தானே வைப்போம். அதுக்கப்புறம் யானை மெத்தட் அப்படின்னு சொன்னாங்க. யானை 10 அடி தான் ஹைட்டு ஆவரேஜ், மேக்ஸிமம் 4 அடி தான் வெயிட்டை தூக்கும்.
ஒரு யானை 300 கிலோ தான் தூக்கும். நம்ம எங்கே மேலே வந்து யானையை வச்சு பண்ணாங்க சாரப்பள்ளம் மெத்தடு. மேலே வந்து அந்த சிகரம் உட்காந்துருக்கிற வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்ரு, 26 அடிக்கு 26 அடி. அப்படின்னா ஒவ்வொரு 26 அடியிலையும் மேக்ஸிமம் 3 யானை தான் வைக்க முடியும். நான் 3 12 யானை. 12 இன்ட்டு ஒரு 3.5 டன்னு 300 கிலோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.5 டன்னு தான் சார் தூக்கும். நீங்கள் சொல்கிற சிகரம் வந்து 81 மெட்ரிக் டன், நான் சொல்கிறேன் வந்து 140 மெட்ரிக் டன். அதனால் 81 டன்னு வைக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ சிகரத்தை சுற்றி 270 யானை எப்படி வைப்பீங்க? வைக்க முடியாது. நான் சொல்கிற 140 டன்னுக்கு கிட்டத்தட்ட 466 யானையை நிற்க வைக்கணும் மேலே. அப்போ தான் லைன் லெவல் ஈக்குலிபிரியம் சமச்சீர் நிலையில் கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்லாம் பக்காவாக ஜோல்ட்டு கில்ட்டுக்கு இல்லாமல் லைன் லெவல் ஈக்குலிபிரியத்தில் அந்த இதை ஜாடிக்கு மேலே வச்சு ஒரு மூடி வச்ச மாதிரி அழகாக நிறுத்தி வைக்க முடியும். எப்படி வைக்க முடியும்? யானையால் தூக்க முடியாது. 11 அடி 12 அடி ஹைட்டை தூக்கிட்டு எப்படி 30 அடி உள்ள சிகரத்தை தூக்க முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து டோட்டலி டிஸ்ப்ரூவ்டு. இது வந்து வேறு ஏதோ ஒரு கற்பனையான ஒரு கட்டுக்கதையில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மெத்தட் இல்லையே, வேறு எந்த மெத்தடு ராஜராஜ சோழன் எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்னா வேறு வழியே இல்லை. அவர் கருவறை சதுரம் 26 அடிக்கு 26 அடி உள்ள ஒரு சதுரம், அந்த சதுரத்தின் உள்வெளியிலேருந்து தான் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கணும். வேறு எந்த மெத்தடும் வழி இல்லை அவருக்கு. சாரப்பள்ளம் டிஸ்ப்ரூவ்டுன்னு போகும்போது இந்த மெத்தடு தான். கோயில் கோபுரத்தினுடைய அடிவாரத்திலிருந்து உள்ளே இருந்தே மேலே தூக்கிட்டு கீழே இருந்தே மேலே தூக்கிட்டு சொன்னால் அதுதான் அர்த்தம். ஆமாம், கீழே இருந்து அந்த உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆமாம், உள்ளே இருந்து மேலே அப்படியே கொண்டு போக போகிறாங்க. கரெக்டு, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் யுவர் அசம்ஷன் ஆல்சோ கரெக்டு. அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். சரி, 140 டன்னு பெரிய ஒரு இது எப்படினா எடுத்துகிட்டு போயிருப்பான்? 81 டன்னுக்கே நம்ம கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 140 டன். சரி, சயின்ஸு என்ன சயின்ஸ்னா சார், இப்போ எது வந்து ஒரு கிராவிட்டிக்கு எதிர்த்து வேலை செய்கிறது? ஒன்று வந்து காற்றுனா பாராச்சூட்டு நீங்கள் கிராவிட்டிக்கு எதிர்த்து மேலே நீங்கள் பறந்துட்டு இருக்கலாம். ரெண்டாவது ஒரு தண்ணி வந்து ஒரு எதிர் விசையை கொடுக்கும். நம்ம குதித்தோம்னா ஒரு மிதப்பு விசை. ஒரு 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 பெரிய மரத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மரத்தை மேலே தூக்கி விடும். ஸோ எவ்வரி ஆக்ஷனும் இல்லை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை உண்டு. நியூட்டனின் 3வது விதி. அவர் என்ன பார்த்தார் ராஜராஜ சோழன்? சரி, கீழேந்து மேலே போகணும், கிராவிட்டி பிடிச்சி இழுக்குது, ஈர்ப்பு முடுக்கம், புவியின் ஈர்ப்பு முடுக்கம் பிடிச்சி இழுக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. என்ன பண்ணார்? முன்னாடி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி கிழக்க பார்த்து 3-4 ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருப்பார். அன்னெக்ஸ் அப்படின்னு பேர், இணைப்பு பில்டிங். 7 மீட்டருக்கு 14 மீட்டர் ஒவ்வொரு டப்பாவும். அது மாதிரி 1 2 3 பண்ணிவிட்டு ஒரு திறந்த வழியாக ஒரு 4.5 மீட்டர் வச்சுருப்பார். அது இல்லாமல் கருவறையை சுற்றி ஒரு வால் இருக்குது, சொன்னேன் 11 அடி வால். அதை சுற்றி ஒரு 6 மீட்டர் பிரகாரம் இருக்குது. இதில் உள்ள ஒரு ஒரு திறந்த இடைவெளிகள் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளிகள் வால்யூம் அதோட ஒரு கன அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3535 கியூபிக் மீட்டர். அதாவது 353 லாரி லோட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாரி லோடு ஒரு லாரி லோடு வந்து 10,000 லிட்டர். 353 லாரி லோடு மேலே வச்சேன்னா அந்த கருவறை சதுர கருவறையில் இந்த மாதிரி ஒரு நீண்ட உருளை வடிவ மரம் இதை வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். திறந்து விட்டோம்னா 353 லாரி லோடும் தண்ணி திறந்து விட்டோம்னா இது போய் கரெக்டாக விமானத்தின் அந்த விமானம் மேலே இருக்கீங்களா அந்த டாப்பில் போய் கரெக்டாக நிற்கும். ஒரு 8 தண்ணி அவ்வளோ உயரத்துலேருந்து எப்படி கொண்டு வந்துருக்கோம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 350 லாரியை தண்ணி கொண்டு போகிறோம் மேலே தூக்கி வச்சு ஏறத்தாழ அந்த வெயிட்டு தான் இந்த கல்லும் இருந்திருக்கும். சார் 350 ஒவ்வொரு கல்லே அப்படி தூக்கிட்டு போயிருக்கலாமே. தண்ணியை ஊற்றணும், இதை தூக்கணுங்கிறது என்ன? சிம்பிள் மெத்தட். இப்போ நான் வெல் இருக்குது, சிவன் உட்காந்துருக்க இடம் வந்து கருவறை 26 அடிக்கு 26 அடி, 26க்கு 26க்கு 216 அடி ஒரு வெல்லு கீழே போயிருக்கு. சிவன் இருக்கைக்கு கீழே 216 அடி வெல்லு சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு கீழே போயிருக்கு. கிணறு இருக்கு. ஆமாம், பக்கத்தில் காவேரி கிணல் ஓடுது, அகலியும் இருக்குது, காவேரி கிணலும் ஓடுது. இப்போ அந்த கிணத்துல இந்த மாதிரி ஒரு மரத்தை வச்சுருங்க 216 அடி. இதில் தண்ணி நிறைய உட்கார்ற மாதிரி உட்லேயே நிறையா பண்ணலாம். கேலன்ஸாக பெரிய பாக்ஸ் மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ காவேரியிலேருந்து தண்ணியை திறந்து விடுங்க. இதை தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும். சரி, ஒரு 100 மீட்டர் கியூப் வச்சுக்கோங்க. 100 மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? தண்ணியை அந்த மரம் மிதவையை சுற்றி கிணத்துல விடணும்.
அப்போ பயான்சியில் என்ன பண்ணோம், மரம் மிதவை அப்படியே இந்த தண்ணி வெயிட்டை தூக்கிட்டு போகும் 33 மீட்ரு. அந்த டேங்க் வந்து 27 மீட்ரு. ஸோ 33 மீட்டர் போச்சுன்னா அங்கேருந்து பைப் போட்டு, பைப்புங்கிறது இந்த மூங்கிலாக இருக்கும், வந்துட்டு ஒவ்வொரு டேங்காக ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது கீழே இறங்குது, தண்ணியை கொட்டிட்டு கீழே இறங்குது. இந்த தண்ணியை இறக்கி விடணும். இந்த தண்ணியை இறக்கி விட தண்ணி வெளியில் போகணும் கிணத்துலேருந்து. எப்படி போகும்? சிவகங்கை களத்தில் ஒரு ஷட்டர் இருக்கும், அதை திறந்து விடுறோம், அங்கே ட்ரெயின் அவுட் ஆகிட்டு அங்கே போயிடும். இப்போ கிணத்துக்கு திருப்பி கீழே இறங்கிடுச்சு, அடுத்த லோடு திருப்பி தண்ணியை விடு. அது மாதிரி இப்போ அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ரொம்பினோன்னா இந்த மாதிரி பெரிய வுட்டு கண்டெய்னரில் தண்ணி விட்டோன்னா இந்த தண்ணி என்ன போகணும், அந்த கிணத்து கீழேருந்து மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த லோடு. அது மாதிரி ஒவ்வொரு டேங்காக ஃபில் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நிற்குமா எல்லாம் மெக்கானிசம். மொதல் டேங்கை திறந்து விட்டான், 10 அடி உயரம் போச்சு. ஆமாம், அப்புறம் மறுபடியும் இது பண்ணும்போது அந்த இறங்கிட்டாது, அது தண்ணி இல்லை அங்கேயே மிதந்துக்கிட்டு நிற்கும். தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ரொப்பி வச்சுருவோம். ஆமாம், அதாவது 33 மீட்டர் வரைக்கும் இவனுக்கு வந்து கல் கட்டுறதுக்கு, அந்த கட்டுமானம் கட்டுறதுக்கு 33 மீட்டர் வரைக்கும் அவனுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா 33 மீட்டருக்கு காவேரியிலேருந்து திறந்து விட்டு வெயிட்டை வச்சுட்டு 33 மீட்டருக்கு எடுத்து போயிடுவோம். ஏன்னா இது வந்து 66 மீட்ரு, 500 கிலோ பர் கியூபிக் மீட்டர். பாதி தண்ணியில் போட்டிங்கன்னா பாதி தண்ணியில் இருக்கும், பாதி மேலே இருக்கும். அது மேலே எவ்வளோ உயரத்துக்கு இருக்கும்? சப்போஸ் 66 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், 60 மீட்டர்னாக்கா ஏறக்கால 90 அடி, 33 மீட்டருக்கு மேலே இருக்கும். அதான் 33 மீட்டர் ஒரு மீட்டருக்கு 3 அடி போட்டிங்கன்னா 100 அடி உயரம் மேலே இருக்கும். அந்த மாதிரி 100 அடி உயரம் தூக்குறவன் இன்னும் ஒரு 100 அடிக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கலாம். இதில் வச்சு என்னத்துக்கு மேலே கொண்டு போகணும்? இல்லை, அது ஏன்னு கேளுங்க, இது பாதி வரைக்கும் தான் தண்ணி ஃபில் பண்ணுறேங்க. தண்ணியே விட்டுருங்க, இந்த குழாய் இது மரத்து மேலே வைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், இது தண்ணிக்கு மேலே 100 அடி இருக்க போகுது. 200 அடி நீங்கள் சொல்கிறது 216 அடி. 216 அடி. இது இந்த குழாய் இந்த குழாயினுடைய நீளம் எவ்வளோ? இது வந்து ஒரு இந்த நீளத்துக்கு வச்சிருக்கான் 216 அடி தான். 216 அடி. அதில் 100 அடி மேலே வெளியே தெரியும், 300 அடி 200 அடி தண்ணி உள்ளார, அதாவது 100 அடி தண்ணிக்குள்ளார இருக்கும். ஆமாம், இப்போ 100 அடி வெளியே இருக்கும். ஆமாம், 100 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிறது. அதில் வந்து அந்த கோபுரத்தை வைக்கும் போது இன்னொரு 100 அடி தானே அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இருக்கலாம். கொண்டு போக முடியாது. இந்த 100 அடிக்கு எப்படி தூக்கிட்டு போனான்? இந்த 100 அடிக்கு வந்து இந்த 100 அடிக்கு வந்து சிகரத்தை விட்டுடுங்க. இப்போ கல் மேலே ப்ராக்ரஸ் நடக்கணும். ஃபஸ்ட்டு லேயர், 2வது லேயர், 3வது லேயர் இருக்குது. அதுக்கு வந்து 33 மீட்டர் வரைக்கும் நேச்சுரல் பயான்சி கீழே வச்சுட்டு இதில் லோட் பண்ணிடணும். கல்லாம் லோட் பண்ணிடலாம், காவேரிலேருந்து தண்ணியை திறந்து விட்றோம். இது 33 மீட்டர் வரைக்கும் போகுது. 33 மீட்டரில் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு 33 மீட்டர் வரைக்கும் ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு. ஆனால் 33 மீட்டருக்கு மேலே விமானம் குறுங்கும், இப்படி சுருங்கும். கல் ரிக்குவயர்மெண்ட்லாம் கம்மி, இது வரைக்கும் தான் வெயிட் அதிகம். இதுக்கு மேலே சுருங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் ரிக்குவயர்மெண்ட்டை. இது ஒவ்வொரு லேயர் மேலே போகும்போது ஃபஸ்ட்டு சுழற்சி முறையில் ஃபஸ்ட்டு தண்ணியை ரொப்பிடுவான், அதுக்கப்புறம் கல்லெல்லாம் ரொப்புறான். கல் மேலே போகிறதுக்கு தண்ணியை திறந்தோன்னா அந்த லெவல் 33 மீட்டரை விட கொஞ்சம் கூட போகும். இந்த மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணி பண்ணுறாங்க. சிகரத்துக்கு வாங்க. சிகரத்துக்கு வந்து பெரிய வெயிட்டு 140 டன்னு. எந்த ஹைட்டில் வைக்கணும்? ஆல்மோஸ்ட் 162 அடி, கிட்டத்தட்ட 54x3 வச்சுங்க. ஆனால் 162 அடி இந்த ஹைட்டில் வந்து இந்த சிகரம் வந்து உட்காரணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான், இது வரைக்கும் தண்ணி இருக்குது சார். இந்த சிவன் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் டேங்க் கொடுத்து 27 மீட்டர், கிட்டத்தட்ட 89 அடி வரைக்கும் தண்ணி ரொப்பணும். அந்த தண்ணியை ரொப்பின தண்ணி என்ன பண்ணுறான், இது வந்து சிகரத்தை வந்து கீழே கிரவுண்ட் லெவலில் வச்சிடறான். காவேரியிலையும் தண்ணியை திறந்து விட்டுறானுங்க. காவேரியிலையும் தண்ணியை திறந்தோன்னே இதுக்கு ஈக்குவலான ஒரு இடம்பெயர்ந்த நீர் வந்து காவேரியிலேருந்து திறந்துடுறான் வெளியில். அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறானுங்க. ஸோ இது அதுக்கு மேலே நகராது, ஏன்னா கிராவிட்டிக்கு மேலே நகராது. இதுக்கு மேலே இது எப்படி நகர்த்துறது? மேலே வந்து 3535 மீட்டர் கியூப் மீட்டர் தண்ணி இருக்குது, 353 லாரி லோடு தண்ணி இருக்குது. அந்த லாரி லோட கீழே தண்ணி எங்கே தேக்கி வச்சிருந்தான்? மேலே அந்த தண்ணி டேங்க்கில் தங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டேங்க் இருக்கு, ஒரு டேங்க் கட்டுறான். ஆமாம், அந்த டேங்க் பக்கத்துலேயே இருக்க. அது எவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்கான்? 89 அடி வரைக்கும் கட்டியிருக்கான். 89 அடி வந்து டேங்கை கட்டினவன் அங்கேருந்து அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. சார் இது வந்து 162 அடி சார். அது மேலே பண்ண முடியாது, அது மேலே பண்ணல. ஏன்னால் நீங்கள் கேட்குற கேள்வின்னா அதுக்கு மேலே இன்னும் டேங்க் வச்சு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா அகலம் நிறைய வேணும். கோவிலுக்கு நிறைய அகலம் வேணும், தண்ணி நிறையா வேணும். தண்ணி இப்போ 353 லாரி சொன்னேன்னா இன்னொரு 353 லாரி தேவைப்படும். அது மாதிரி அந்த அளவு பண்ணால் கட்டமைப்பு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப விட்டுலாம் நிறையா இருக்கும். டைம் இது ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருந்திருக்கலாம்.
ஆல்ரெடி தாங்கும் திறன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 182 டன்னு கேட்க விலாசம் அதுக்கு மேலேயே கஷ்டமாக இருக்குது. 162 டன் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் அதை கரெக்டாக இது பண்ணிவிட்டு 50% சார் அதுக்கு தகுந்த மாதிரி 500 கிலோ பர் மீட்டருக்கு இதோட டென்சிட்டி. வாகை ட்ரீ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றி வாகை சூட்டிட்டு வாங்கல வாகை ட்ரீ அது வந்து கிட்டத்தட்ட 468 ஒரு 480 அந்த இதில் இருக்கும். இதில் வச்சிங்கன்னா 50% தண்ணி மேலே இருக்கும், 50% கீழே இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், கொண்டாந்து முற்றம் லெவலில் இந்த சிகரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு எப்படி சிகரம் இப்படி இருக்க இப்படி வச்சுட்டு சிகரத்தை வச்சுட்டு தண்ணியை முற்றத்துக்கு வர அந்த டயத்தில் மேலேருந்து 353 லாரியோட தண்ணி கீழே இறங்குது. இதுவாக ஏது தண்ணி திறந்து விடுற நேரம் தான் இது மேலே போய் உட்கார்ற நேரம். ஒரே நாள் பகல் பொழுதுக்குள் எவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறிடணும். ஏன்னா லீக்கேஜ்லாம் இருக்கும். அந்த காலத்தில் பெரிய பெரிய லேம்ப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 1000 வாட்ஸ் லேம்பு 2000 வாட்ஸ் லேம்பு. அதனால் ஏர்லி மார்னிங் ஆரம்பித்து அவர் முக்கியமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே உச்சி வெயில் புயல் விழுமுன் உச்சியில் ஏறி அமர்ந்திருக்கு சார். இதுதான் ஆராய்ச்சி வந்து ரொம்ப ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறது. ஏன் 4 மணிக்கு சொல்கிறேன் 4:30 மணிக்கு சொல்கிறேன், மத்தியானம் ஆனால் வெளிச்சம் கம்மியாயிடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ண வேணாம். அதனால் இது நீங்கள் கேட்டீங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் செல்வகுமார் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. பிரைன் ஸ்டார்மிங் செஷன் நடந்திருக்கு சார். அதாவது மூளை செலவை அமர்வு ஏதோ சொல்லுவாங்க தமிழில். அவங்க இன்ஜினியர்ஸு இவரோட அசிஸ்டண்ட்டு கண்டராதித்தன், மதுராந்தகன், கிருஷ்ணன் ராமன் டீமெல்லாம் வச்சு இந்த மாதிரி கட்டமைப்பு பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய சிகரம் மேலே ஏறப்போகுது, மேலே ஏறி உட்காரப்போகுது. இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், ஒரே நாளில் வைக்கணும். அந்த காலத்தில் தீவட்டிலாம் வச்சுட்டு லைட்டு மாதிரி பண்ண முடியாது. ஒரே நாள் பகல் பொழுதுக்குள் முடிந்தால் மார்னிங் ஒரு 12 மணிக்குள்ள உச்சி வெயில் புவியில் விழுமுன் உச்சியில் ஏற வேண்டும். இதுதான் சோழனின் அவங்களோட கட்டுமான குழுவின் ஒரு திட்டம். இருந்து மேலே ஏறணும், கீழே மேலே ஏறி உட்காந்துடணும். இந்த இது வழியாக ஒரு குழாய் மாதிரி வருது, அந்த கோபுரத்துக்கு மத்தியில் இருந்த கேப்பில் அது மேலே போகுது. சிவன் உட்காந்துருக்க இடம் கருவறை சதுரத்தில் மேலே ஏறி ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. சொல்லுங்கள் சார். அந்த புத்தகத்தை இந்த கோபுரத்தை விட இது பெருசாக இருக்குது. இது வழியாக எப்படி வெளியில் வந்து ஃபண்டாஸ்டிக். இது வழியாக அது வெளியில் வந்து உள்ள உழுந்துட்டு இருக்குது. தண்ணி போகணுன்னு உள்ள உழுந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்குறது வந்து கருவறை சதுரமும் ஆமாம் அந்த சிகரத்தோட இது மேலே உக்காந்து இருக்குது. ஆமாம் இது மேலே உக்காந்து எப்படி உட்காந்துது நீங்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிட்டு இருக்கணும். கரெக்டாக கீழே இருந்து மேலே வந்துருக்குதுன்னா இது சின்ன இந்த இதை விட சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தா பெருசாக இருக்குது. ஃபண்டாஸ்டிக். எப்படி வருவாய்? நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி சார், நீங்கள் இந்த சிகரம் இருக்குங்க, இந்த சிகரத்தோட அடித்தளம் 26 அடிக்கு 26 அடி, கருவறையின் அடித்தளமும் 26க்கு 26. அப்படிங்கும்போது இது அப்படியே மேலே போயிட்டு எப்படி வைக்கிறது நம்ம இல்லையா? நம்ம இப்போ விமானத்தின் உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 33 மீட்டர்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, 4 கார்னர் சார். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், 26 என்ன பண்ணியிருக்காரு, 33 மீட்டர்லேருந்து இந்த லேடிஸ்லாம் பெண்டன்ட்னு போடுவாங்க, ஒரு டாலர் மாதிரி போடுவாங்க. அது வந்து லேடிஸ் போடுறதான் பெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம் இன்ஜினியரிங்கில், பெண்டன்டிவ் அப்படி சொல்லுவோம். பெண்டன்டிவ் அப்படின்ட்டு, அதாவது கார்னரில் ஒரு செல்ஃப் மாதிரி ஒவ்வொரு கல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்ருப்போம். முக்கோண வடிவ ஒரு மேடை மாதிரி கொண்டு வருவோம். பெண்டன்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த ஒரு 6.86 மீட்டர் கொண்டு வர்றாரு 4 மூலையிலையும். அதிலிருந்து ஒரு கருங்கல் தூண் மாதிரி எழுப்பிடுறாரு. எங்கே மேலே கருங்கல் தூண் மாதிரி. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கருவறை. இது வந்து மேலே உட்கார இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல அந்த மேடை வருது, கருங்கல் தடி முக்கோண வடிவ மேடை வந்து வெர்டிக்கலாக ஒரு 33 மீட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்துடுவாங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு பெரிய குவிமாடம்ங்கிறது ஒரு நம்ம டோம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வித ஒரு இடைவெளியும் இல்லாமல், கேப் இல்லாமல் ஒரு பெரிய குவிமாடத்தை இப்படி உட்கார வைக்க முடியும். இந்த 4 சப்போர்ட்டில் தான் சிகரம் உட்காந்துருக்கு. இதுதான் சிகரம் பாட்டம்னு வச்சுங்க. 1 2 3 4 இதில் தான் இப்படி உட்காந்துருக்கு. இதில் உட்காந்து இப்படி தான் உட்காந்துருக்கு. ஏன்னா என்டையர் லோடு 4 வெளிப்புறத்துக்கு வாங்கி இதோட வெயிட்டு
வெளிப்புறத்தில் எடுத்துகிட்டு போய் இது வந்து 4 கார்னர் வழியாக பூமியில் தரையிறக்கிறது. இது வந்து நாங்கள் இன்ஜினியரிங்கில் பண்ணுவோம், டோம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்படி தான் பண்ணுவோம். இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. உங்கள் கொஸ்டினுக்கு வரேன். சரி செல்வகுமார், இதுவும் 26க்கு 26, மேலேயும் 26 26, நீ மேடை சொல்லிட்ட, அப்போ அந்த மேடை இடிக்குமே, மேடை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மேடை நீ முக்கோண அப்படியே மேடை அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க 4 கார்னரையும். ஆனால் அந்த மேடை வந்து இடிக்குமே, இடிக்காமல் என்ன எப்படி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா, இங்கே தான் சார் ராஜராஜ சோழன் ஒரு தமிழனோட ஒரு அறிவியல் திறமையை ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்க்கணும். அவர் சிகரம் வந்து முற்றத்தில் ஒரு இதை மாதிரி ஒரு ஸ்லாபில், தட் இஸ் கீழே சிகரம், இதுதான் மொத்தம் சிகரம், 8 காளைகள்லாம் சேர்ந்து டோமு இதெல்லாம் சேர்த்து மொத்த சிகரம் வந்து 140 டன்னு. இதை அப்படியே சிவன் தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 4 பக்கமும் வால் கட்டிட்டாங்க, மேலே போயிடுச்சு, மேலே வர முக்கோண வடிவ மேடைகள் வர போட்டாச்சு. என்ன பண்ணுறாரு பாருங்க, மூளையை பாருங்க. அவர் இந்த சிகரத்தை என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு 45 டிகிரி திருப்புறாரு. கீழே முற்றத்தில் வைக்கும்போது ஒரு 45 டிகிரி வைக்கிறாரு. இப்படி வைக்கிறார், இது 45 டிகிரி. இப்படி வச்சா ஸ்ட்ரைட்டு, இப்படி வச்சா நம்ம கருவறைக்கு 45 டிகிரி. அப்படிங்கும்போது கருவறை அந்த வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னர் வாலில் இந்த மாதிரி ஒரு 4 முக்கோணவுடைய வெற்றிடங்கள் பண்ணணும். 1 2 3, அப்போ தான் இடிக்காமல் மேலே வரும். கொஞ்சம் கேப் கொடுக்கணும், வெடிவு பண்ணிட்டு இது மேலே வந்து தண்ணியை ஊற்றுனோன்னா இது மேலே வந்துடும், எடுத்துகிட்டு வந்தோன்னே இதை என்ன பண்ணுறாரு அவர், இது எதுக்கு இந்த முக்கோணவுடைய வெற்றிடங்கள் கொடுக்குறது பார்த்தீங்களா? ஒன்று இந்த மெத்தடை கொண்டு வரதுக்கு, இன்னொன்று இடம்பெயர்ந்த நீரை உள்வாங்கிறதுக்கு. இந்த மிதவையை சுற்றி இந்த மாதிரி 1 2 3 4 முக்கோண வடிவ வெற்றிடங்கள், அது இல்லாமல் அந்த மிதவையை சுற்றி ஒரு 4 முக்கோண வடிவ வெற்றிடங்கள், 8 முக்கோண வடிவ வெற்றிடங்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட 32 ஸ்கொயர் மீட்டர், 64 ஸ்கொயர் மீட்டர், 8 64, 8 × 8 64. 64ல் அவர் என்ன பண்ணுறாரு, 50% டென்சிட்டி எடுக்கும்போது 50% தண்ணி ஒதுங்கணும், இடம்பெயரணும். அந்த 50% இடம்பெயர்ந்த நீரை வந்து எங்கே வாங்குறது, யார் வாங்குவா? ஒன்று மிதவை சுற்றி உள்ள காலி இடங்கள், அது இல்லாமல் 1 2 3 4 முக்கோண வடிவ வெற்றிடங்கள் இன்னர் வாலில் போட்டுறாரு. போட்டுட்டு அதை எப்படி எடுத்துகிட்டு வர தண்ணி ஊற்றோன்னு என்ன ஆகுது, இப்போ தண்ணி ஊற்றுறோன்னா இது என்ன ஆகும், இப்படி ஆகும், இப்படி வரும். இப்படியே தண்ணி ஊற்றுறோன்னா இது சிகரம் வந்து இந்த மாதிரி வரும் சார், இந்த ஆங்கிளில் 45 டிகிரி வரும். இப்போ மேலே வந்து 49.5க்கு மேலே வந்துருச்சு. வந்தோன்னே என்ன பண்ணோம், 16 பேர் தான் நிற்கிறாங்க. ஒரு நந்திக்கு 2 பேர், ஒரு மூளைக்கு 4 பேர், ஒரு நந்திக்கு 2 பேர்னு வச்சுக்கோங்க. 8 2 16 பேர் அப்படியே என்டையர் வெயிட்டை அப்படியே திருப்புறாங்க. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்துட்டோன்னு வச்சுங்களேன், இப்படி வந்து உட்காந்துருக்கும். அவ்வளோதான் வேலை. என்ன வேலை, தண்ணியை வந்து திறந்து விட வேண்டியதான். 383 லாரி லோடு வந்து கீழே இறங்கணும். வெளியே காத்தாலும் ஒரு 4 மணிக்கு பூஜை பண்ணுறாரு. நான் சொன்னேன், கங்கை நீரை கொண்டு வந்து அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு 4:30 இந்த மிஷன் ஸ்டார்டட் சார். 4:30 மிஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த தண்ணியை திறந்து விட்டு தண்ணி மேலே ஏறி போய் தண்ணி இறங்க இது மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. மீண்டும் அந்த கேள்வி நீங்கள் விளக்கலை. இப்போ என்னன்னா அது கொடுங்க, சொல்லுங்க. அந்த கோபுரத்தை கொடுங்க. இதை விட அப்படி வந்துருச்சு. ஆமாம் சார், கீழே சிகரத்தோடு வருது, தண்ணியில் கீழே வந்துருச்சு. ஆமாம், தண்ணி இறக்கணும்னு இப்படி கீழே போயிடும். தண்ணி இறக்கணும்னு இது இப்படி மேலே வந்து தண்ணியில் மேலே வந்துருச்சு. ஆமாம், தண்ணியை வடிக்க போகிறீங்க, தண்ணியை வடிக்கும் போது கீழே இறங்கி போயிடும்ல. பைதட்டா 45 டிகிரி திருப்பிடுறோம்ல அந்த ஸ்லாப்னால. என்ன இது, அப்போ இந்த இடத்துல இல்லை உட்காந்துருக்கணும், எங்க மூளை 4 மூலையில் உட்காந்து இந்த ஏதோ ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு, நடுமத்தில் இல்லை இருக்குது. இல்லை சார், அப்படி இல்லை. அப்படி தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டோன்னே அந்த விமானத்தின் டாப்புக்கு போனோன்னே, விமானத்தின் டாப்போட கொஞ்சம் கூட போயிருக்கோம், கூட போனோன்னே இருந்தாலும் இது வழியாக தானே வந்தது, அது வழியாக தான் வந்தது, இது வழியாக தானே தண்ணி வந்தது, இது வழியாக தானே தண்ணி போகுது, இது வழியாக இது கீழே இறங்கி போட போகுது இல்லை, தண்ணி வழி இது இறங்கி போடும் இல்லை. பைதட்டா இதை வச்சிருவாங்க மேலே. எங்கே இது கீழே என்ன இருக்குது, இது கீழே என்ன இருக்குது, எது கீழே? இப்போ இது இந்த தண்ணியை வடிச்சதுக்கு அப்புறம் இது எது மேலே உட்காருது, சீக்கிரம் 4 முக்கோண மேடையில் வந்து உட்காருது. அந்த மேடை அது இதுவா? ஆமாம், இங்கே காமிச்சிருக்கேன்ல, இங்கே பாருங்க, இதுதான் முக்கோண மேடை. அது மாதிரி இதில் இல்லையே. இருக்கே சார், இந்த இதில் இல்லையே. இருக்கே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே உட்காந்து
உள்ள மேடை இருக்குது சார். இதுக்கு அப்போ இது கீழே வந்து ஒரு மேடை இருக்குன்றீங்க. முக்கோணம் இதை விட பெருசாக இருக்குதுன்றீங்க. அப்படி இருந்தால் இதில் தெரிஞ்சிருக்கணுமே. அல்ல உள்ள இருக்கு, உள்ள வால் உள்ள இருக்கும் சார். வால்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னேன்ல, பெண்டன் மாதிரி வால்லேருந்து ஒன்று விட முக்கோண வடிவ மேடையில் வந்து உட்காரும். உள்ள கேப் இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டங்குலர் ஷேப் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா. அது வந்து முக்கோணவுடைய மேடையில் வந்து திருப்பி 45 டிகிரி திருப்பி தண்ணியை மெதுவாக திறந்தோன்னே கரெக்டாக வந்து அதில் வந்து உட்காந்துரும். நீங்கள் அந்த ஒரு பிக்சரில் காமிக்கிறேன் நான். பிக்சரில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு காட்டணும் எப்படி ஒரு 45 டிகிரி திரும்புது, எப்படி அது உட்காருது பார்த்தீங்கன்னா சார். இன்னும் திருப்பி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக செய்யுது. நீங்கள் 8 நந்தி பார்த்துருக்கீங்க. 8 நந்தி, இது 8 நந்தி மாத்திரம் இல்லை, நந்திக்கு கீழே கருங்கல் ஆணி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும், ஷார்ப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆணி அலைன்மெண்ட் எப்படி வைக்கிறது, மேலே வந்தாச்சு அலைன்மெண்ட் திருப்புறாங்க, திருப்பி வைக்கும்போது கரெக்டாக வந்து உட்காரணும். ஏன்னா நாளைக்கு நிலநடுக்கம்லாம் வந்தால் இவ்வளோ ஒரு வெயிட் ஆடி கீழே விழுந்துடும். எப்படி பிடிமானம் கொடுக்கறது, அந்த கோபுரத்துக்கும் அந்த சிகரத்தோட பாட்டத்துக்கும் எப்படி பிடிமானம் கொடுக்கறது. நந்தி பார்த்திங்களா, நந்திலாம் ஒன்று நட்டு மாதிரி, நந்தி கீழே ஆணி, கருங்கல் ஆணி. அது வந்து அந்த முக்கோண வடிவ மேடைகள்னு சொன்னேன். அந்த மேடைகளில் பாக்கெட் கொடுத்துருப்பான், ஹோல். அந்த ஹோலில் வந்து அந்த ஆணி வந்து உட்காத்தணும் கரெக்டாக. அதுதான் அவனுக்கு லைன் லெவல் ஈக்குலிபிரியம், ஒரு சமநிலையில் வைக்கிறதுக்கு. அதுதான். ஏன்னா 16 பேர் தான் பண்ணுறாங்க. அந்த பக்கம் 4 பேர், இந்த கார்னர் 4 பேர், இந்த 4 பேர் அந்த 4 பேரை பார்க்க முடியாது, இந்த 4 பேர் அந்த 4 பேரை பார்க்க முடியாது. கரெக்டாக தண்ணியை கீழே மேலே கொஞ்சம் போனோன்னே தண்ணியை மெதுவாக கீழே திறந்து விட்றாங்க. திறந்து விட என்ன பண்ணாங்க, இது அந்த வெயிட்டோட கீழே இறங்கினோன்னே கரெக்டாக அந்த ஆணியில் பதிய வச்சிடுறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்பவே மாட்டீங்க, 90 நிமிடத்தில் மேலே ஏறிடுது சார். சயின்ஸ் படி ஒரு டேங்கை காலி பண்ணுறதுக்கு, ஒரு டேங்கை தண்ணியை திறந்து விட்டால் தண்ணி வடிகிறதுக்கு அப்படின்னு கணக்கில் எடுத்திங்கன்னா அவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா, இதையும் பார்த்தீங்கன்னா CDA × √2GHன்ட்டு நம்ம ஒரு ஹைட்ராலஜியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிருக்காரு சோழன். வந்து இப்போ வந்து ட்ரையல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரையல் பண்ணிவிட்டு இது எப்படி ஏறுது, என்ன ஏது, கரெக்டாக இது பிஹேவ் பண்ணுதா, இதோட இயற்பியல் குணாதிசயம் வச்சு பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு மேலே ஏற்றி வச்சுட்டு கரெக்டாக 90 நிமிஷத்தில் மேலே ஏறிடுச்சு சார். திருப்பி அலைன் பண்ணணும். எவ்வளோ வெயிட்டு, இது ஒரு 1564 டன் இருக்கும், ப்ளஸ்ஸு அந்த சேரத்தோட வெயிட் ஒரு 140 டன்ஸு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே திருப்பணும் ஒரு 45 டிகிரி, ஒரு தெப்பத்தை திருப்புற மாதிரி. நீ மயிலாப்பூர் கோயிலில் தெப்பம் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 பேர் அப்படியே திருப்பிடுவோம் இது போட்டு. இது மாதிரி 4 மூலையிலையும் 4 பேர் இருக்காங்க, 16 பேர் தான் மொத்தம். அப்படியே ஜஸ்ட்டு திருப்பணும். இங்கேயும் நியூட்டனோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறாரு. P² - U² = 2AS அப்படின்ட்டு நியூட்டனின் 3வது இயக்க விதியின் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 3வது சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டனின் 3வது சமன்பாடு +1 +2 படிக்கிற பசங்கள்லாம் நல்லா தெரியும் இப்போல்லாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காரு அவர். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் செட்டப்பை திருப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க, 21 செகண்ட்ஸ் சார். நீங்கள் தெப்பத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு குச்சியை வச்சு தள்ளுவாங்க, டல்லு திரும்பும். அது மாதிரி 21 செகண்ட்ஸில் திருப்பிட்டு தண்ணியை கீழே திறந்து விட்டு அந்த கருங்கல் ஆணி, நந்திக்கு கீழே உள்ள கருங்கல் ஆணி கரெக்டாக அந்த பாக்கெட்டில் பதிஞ்சிருது. முக்கோண வடிவ மேடைகள், அந்த முக்கோண மேடைகள் பாக்கெட்டில் 15 விட்டுறாரு சார். மணி 6:30 மணி, 4:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய காத்தால் 6:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடணும். இதுதான் அவங்க பிளான். நான் சொல்லியிருக்கேன், இவர் தமிழின்பால் பேரன்பு கொண்ட சோழன். இது என்றைக்கு நடத்தியிருக்கலாம், இந்த 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 நிகழ்ச்சியை அநேகமாக தை முதல் நாள் தமிழர் திருநாளில் நடத்தியிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு தான் பண்ணியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து உச்சி வெயில் புவியில் விழுமுன் உச்சிக்கு ஏறி அமர வேண்டும். இதுதான் பிளான். ஆனால் இந்த தமிழ் இன்ஜினியர்ஸ், பண்டைய தமிழ் பொறியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவரை அப்படின்ட்டு முன்னாடியே அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வால்யூம் தண்ணியெலாம் வச்சுட்டு தண்ணியை திறந்து விட வேண்டியதுதான் சார். கீழே வச்சுட்டு மேலே ஏறி இது உட்கார வேண்டியதுதான். அநேகமாக ஒரு 6:30 மணிக்கு, 4:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஆரம்பித்தா 6:30 மணிக்கு முடிச்சுக்கணும். முதல் பகலுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்குள்ளே எல்லா இதுவும் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடும் எல்லாம். இதுதான் ஆராய்ச்சி ரொம்ப ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறது. இது யார் இன்றைக்கி இந்த புக்கில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் போய் பார்க்கலாம். இது சும்மா இல்லை சார், போய் இதுக்கு தான் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உள்ளே போய் பார்க்கலாம்.
இதோட வால்யூமு, அந்த டேங்க் வால்யூம், அந்த பெண்டன்ட்டு எப்படி செட்டப் ஆகிருக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே அங்கே இருக்குது சார். இவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போ அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ஒன்று இதை நான் ப்ரூவ் பண்ணோம், இந்த மெத்தட் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரா அப்படின்னு நீ கேட்குறது எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. இதை பார்க்குற நேயர்கள்லாம் டெஃபினட்டாக கொஸ்டின் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக, நேயர்கள்லாம் ரொம்ப இதாக பார்ப்பாங்க. டீட்டெயிலாக சொல்லுவேன், எல்லாம் போய் பார்க்கட்டுமே. பொன்னியின் செல்வன் போய் எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க சார். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போய் கட்டமைப்பு போய் பார்க்கட்டான். தமிழர்கள் என்ன மாதிரி ஒரு திறமைசாலிகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணோம். ஆல் த +1 +2 காலேஜ் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இட் வில் இன்ஸ்பயர் தம் டுவோர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நடக்கும், இது நடக்க போகுது சார். இது அடுத்த எபிசோடில் இந்த டீட்டெயிலாம் பேசலாம் சார். இந்த டீட்டெயில் பேசலாம். இன்னும் கூட அந்த கல் மேலே போன விஷயத்தை இன்னும் நீங்கள் கொஞ்சம் கிராஃபிக்கில் காட்டணும். காமிக்கிறேன் சார். காட்டி இப்படித்தான் இருக்கும்னும் போது, ஏன்னா எனக்கே இதில் பல குழப்பங்கள் வருது. நிச்சயம் விளக்குன வார்த்தைகளில் விளக்குனாலும் அதை ஒரு கிராஃபிக் மூலமாக பார்த்தா தான் இன்னும் தெளிவு பிறக்கும். அதை நம்ம அடுத்த எபிசோடில் இந்த சில கேள்விகளையும் சேர்த்து வரும்போது ஸோ இந்த கிராஃபிக்கில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி தண்ணி ஊற்றுறாங்க, மேலே எப்படி ஏறுது, எப்படி 45 டிகிரி திரும்புது, எப்படி வச்சாங்க, அந்த ஆணி சொன்னேன்ல அதெல்லாம் வச்சு பாருங்க. இதெல்லாம் பாருங்கள். இது விஷுவலாக காட்டும் போது இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்த எபிசோடு வரையில் காத்திரு. நிச்சயம் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.